Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி AWS அப்படின்னு சொல்லி நம்ம எஜுகேஷன் அதாவது ஆர்மி நடத்திக்கிட்டு இருக்கிற ஸ்கூல் காலேஜஸ் பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது சம்பந்தமாக தான் இப்போ நர்சிங் அதாவது பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆர்மி நடத்திக்கிட்டு இருக்கிறது. அந்த பிஎஸ்சி நர்சிங்க்கு இப்போ வந்து அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இது என்ன மாதிரி அப்ளிகேஷன், யார் எலிஜிபிள், எவ்வளோ மார்க்கு, அப்ளிகேஷனுக்கு எவ்வளோ ஃபீஸு, லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆர்மி பல்வேறுபட்ட எஜுகேஷன்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கு. இதை பற்றின டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அதில் குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம குழந்தைங்க 12th முடித்ததுக்கப்புறம் அவங்க வந்து பிஎஸ்சி நர்சிங் ஜாயின் பண்ணலாம். குறிப்பாக பெண் குழந்தைங்க. இப்போ இவங்க வந்து ஆர்மிக்கு த்ரூ அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன் குழந்தைங்க அப்படிங்கிற முறையில் ஆர்மி நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஆர்மி வெல்ஃபேர் எஜுகேஷன் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, AWES. அட்மிஷன் நோட்டீஸ் பிஎஸ்சி நர்சிங் டிகிரி காலேஜ். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் டு அட்மிஷன் டெஸ்ட் டு பிஎஸ்சி நர்சிங் டிகிரி கோர்ஸ் அட் ஆர்மி காலேஜ் ஆஃப் நர்சிங் ACN ஜலந்தர் கேண்ட் அண்ட் ஆர்மி இன்ஸ்டியூட் ஆஃப் நர்சிங் AIN குவாஹாட்டி. போத் காலேஜஸ் ரெகக்னைஸ்டு பை இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் இது எல்லாமே ரெகக்னைஸ் ஆகிருக்கு. ஆர்மி காலேஜ் ஆஃப் நர்சிங் ஜலந்தருக்கு அவங்க வந்து அந்த அட்ரஸ் கரெக்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க www.ac.gov.in. அதே மாதிரி இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 100 சீட்ஸ் இருக்குது. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10+2 வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வித் மினிமம் 45% எடுத்திருக்கணும். அதுக்கடுத்து இங்கிலீஷில் வந்து 50% ஆன்லைன் டெஸ்ட் அவங்க வந்து இருக்கணும். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் டோட்டலாக 100 சீட் இருக்குது. 1 சீட் ஈச் ஆஃப் நேவி அண்ட் 3 சீட் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 சீட் ஆல்சோ ரிசர்வ்டு 5 சில்ட்ரன் அண்ட் யூனியன் டெரிட்டரி அண்ட் JNK லடாக் OP சத்பாவனா அதுக்கல்ல இது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆர்மி காலேஜ் ஆஃப் நர்சிங்க்கு ACNக்கு. அதே மாதிரி ஆர்மி காலேஜ் ஆஃப் ஆர்மி இன்ஸ்டியூட் ஆஃப் நர்சிங் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, AIN அப்படின்னு வாங்க. அதுக்கு இப்போ அதுக்கும் அதே மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அசாமில் இருக்குது. பேஸ் ஹாஸ்பிட்டல் அதில் இருக்குது. அதோட வெப்சைட் இருக்குது, இமெயில் ஐடி இருக்குது. சரியா? இது ஏன் நாம் சொல்கிறோன்னா நம்ம வந்து சொல்லி ஒரு சில பேருக்கு புரியாமல் இருக்கும். அப்போ அவங்க டைரெக்டாக இமெயில் மூலமாகவோ இல்லை சம்மந்தப்பட்ட வெப்சைட் மூலமாகவோ நீங்கள் தேவையான விஷயங்களை அங்கேருந்து நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சீட்டு பார்த்தீங்கன்னா 50 இருக்குது. அதில் வந்து 100 இருந்தது, இதில் வந்து 50 சீட்டு தான் இருக்குது. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10+2 தான். அதுக்கடுத்து வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இங்கிலீஷ் மினிமம் 45% எடுத்துருக்கணும். அதே மாதிரி 50% ஆன்லைன் டெஸ்ட் அதாவது OIT அப்படின்னு சொல்லுவாங்க அட்மிஷனுக்கு, அது அவங்க எடுப்பாங்க. அதுக்கடுத்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா 90% சீட்டு வந்து எக்ஸ்க்ளூசிவ் ரிசர்வ்ட் ஆஃப் டாட்டர்ஸ் ஆஃப் சர்விங் அண்ட் ரிட்டையர்ட் இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இவங்களோட குழந்தைங்களுக்கு 10 சீட்ஸ் வந்து சிவில் ஃபீமேல் கேண்டிடேட் ஆர் நார்த் ஈஸ்ட் அதாவது அங்கே இருக்க லோக்கல் பீப்புளுக்காக இந்த 10% வச்சுருக்காங்க. 90% வந்து ஆர்மியோட குழந்தைங்களுக்கு மட்டும்தான், அதாவது சர்வீஸ் பர்சனாக இருக்கலாம் இல்லை எக்ஸ் சர்வீஸ் பர்சனாக இருக்கலாம். இப்போ ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஹவு டு அப்ளைக்கு வந்து அவங்க வந்து இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. நான் அந்த இதுலேயும் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஃபார்மில் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். இப்போ டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு 22 ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 31 மே 2026. டெஸ்ட் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 14 ஜூன் 2026 சண்டே அன்னைக்கு. அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1000 ரூபாய் ஈச் இன்ஸ்டியூஷன்ஸ், அதாவது அதுக்கு தனியாக 1000 ரூபாய் இதுக்கு தனியாக 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே இதில் வந்து கிளியராக சொல்லியிருக்கோம். வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா சம்மந்தப்பட்ட இன்ஸ்டியூட்டுக்கு நீங்கள் நேரடியாக ஃபோன்லேயோ இமெயில் மூலமோ கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நோக்கம் என்றுமே அவேர்னஸ், விழிப்புணர்வு, வேறு எதுவுமே கிடையாது. நம்ம இந்த மாதிரிலாம் வந்து போடுறதுக்கான நோக்கம் யாராவது ஒரு முன்னாள் இராணுவ வீரருக்கு ஏதாவது உதவியாக இருக்கும், அவங்க குழந்தைங்க படிக்கணும்னு இருந்தாங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கெல்லாம் ஃபீஸ் ரொம்ப கம்மி, ப்ளஸ் அந்த இடத்துல படித்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட்டுக்கு ரொம்ப வேல்யூ அதிகம். ஏன்னா ஆர்மிக்கு த்ரூ படிக்கிறாங்க அப்படிங்கிறதால வேல்யூ ரொம்ப அதிகம். அவங்களுக்கு வேலைவாய்ப்புக்கு ரொம்ப ஒரு உதவிகரமாக இருக்கும். நம்ம குழந்தைங்க நிறைய பேர் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த வீடியோ பகிரப்படுது. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச இப்போ 12th முடிச்சிருக்க ஆண் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி பெண் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அனுப்புங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதில் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்க மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த். நம்முடைய சேனலுக்கு உதவி செய்யும் விதமாக
நம்மளுடைய சேனலில் அஃபிஷியல் மெம்பர்ஷிப் ஆகிக்கொள்ளுங்கள். ஜாயின் பட்டனை கிளிக் செய்து மாதம் ரூபாய் 29 செலுத்தி நம்மளுடைய சேனலின் அஃபிஷியல் மெம்பர்ஷிப் பார்ட்னர் ஆகிக்கொள்ளுங்கள். நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இதன் மூலம் தாங்கள் தெரியாததை தெரிந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கும்.